இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், யூனிட் வெக்டார்ஸ்னு என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே யூனிட் வெக்டார் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஏ வெக்டார் டிவைடட் பை இட்ஸ் மேக்னிடியூட் இஸ் கால்டு ஏ யூனிட் வெக்டார். ஒரு வெக்டார் அதில் வந்து மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். அதோட மேக்னிடியூடை வச்சு நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா டைரக்ஷன் மட்டும் தான் மிஞ்சும். அதுக்கு பேர் தான் யூனிட் வெக்டார். நான் திரும்பியும் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு வெக்டார் இருக்குது, ஏ வெக்டார், ரைட்டா. அதில் மேக்னிடியூட் 10, டைரக்ஷன் ஒய்ன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ ஏ வெக்டார், இதுதான் வெக்டார், இஸ் டிவைடட் பை இட்ஸ் மேக்னிடியூட், இதுதான் மேக்னிடியூட், இது டைரக்ஷன். அப்போ இதை வெக்டாரை நம்ம இதனோட மேக்னிடியூடால் டிவைட் பண்ணால் 10 அடிபட்டு போய் மீதி 1 தானே கிடைக்கும். அப்போ 1 ஒய் வெக்டார். இது இருந்தது இதோட இனிஷியல் எப்படி போடுவாங்க, ஏ கேப் சீக்கிரம் டு 1 ஒய். அதனோட டைரக்ஷன் மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு டைரக்ஷன் தான் இருக்கும். அதுதான் சொல்லுவாங்க, ரைட்டா. அதுக்கு பேர் தான் யூனிட். அது எதில் குறிப்பாங்க, ஐ கேப்பு. ஐ என்று எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய டைரக்ஷன். அது மாதிரி ஜே கேப்புன்னு போடணும். அதேமாதிரி கேன்றது இஜெட் ஆக்சிஸ், இது ஜேன்றது ஒய் ஆக்சிஸில் இருக்கும். இதை நீங்கள் இப்படி கூட எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்னு சொன்னால் நல்லா கவனிங்க. அதாவது இப்போ என்ன சொல்கிறோம், ஒரு டைரக்ஷன், ஒரு வெக்டார் ஏல டைரக்ஷன் இருக்குது, எல்லாம் இருக்குது, சரியா. இதில் என்ன இருக்கணும், இதை இப்படி எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ஏ கேப்பு ஏ, முடிஞ்சா. ஏ கேப்புன்ற டைரக்ஷன், இது ஏன்றது மேக்னிடியூட், சரியா. டைரக்ஷன் இருக்குது, மேக்னிடியூட் இருக்குது. இப்படியே எழுதிக்கலாம், எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஃபார்முலா ஏற்கனவே பார்த்துக்கோங்க. சரி, இப்போ பாருங்கள். வாட் ஆர் த யூனிட் வெக்டார்ஸ் அலாங் த நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ஸ், நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன்ஸ் அண்டு நெகட்டிவ் இஜெட் டைரக்ஷன்ஸ். அப்போ இந்த நெகட்டிவ், இது வரைக்கும் பாசிட்டிவில் தான் பார்த்தோம் யூனிட் வெக்டார்ஸு. ஆனால் நெகட்டிவில் இருக்கும்போது எப்படி இருக்கும், நெகட்டிவ் ஆக்சிஸ் அப்படின்றா. உதாரணமாக சொல்கிறேங்க இருக்குங்களேன். இது எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுக்கிறோமே, இது 0, இது பாசிட்டிவ். இங்கிட்டு போச்சுன்னா நெகட்டிவ் தானே. அப்போ இது ஒய் ஆக்சிஸ், இது பாசிட்டிவ், இங்கிட்டு வந்தால் நெகட்டிவ். அப்போ இது இஜெட் ஆக்சிஸ், இங்கிட்டு போனால் பாசிட்டிவ், இங்கிட்டு வந்தால் நெகட்டிவ், ரைட்டா. இதுதான் சிம்பிள். வேணால் பார்ப்போம். இந்த போட்டிருக்கான் பாருங்கள், படம் பார்த்துக்கோங்க. இப்போ இவன் எப்படி போட்டிருக்கான்னு பாருங்கள். இது என்னது, அது சொல்லி இது ஆக்சுவலி எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி தான் எடுப்பாங்க. ஏன்னா நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் தான் போவோம், ரைட்டா. அதனால் எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி இந்த லெஃப்ட் சைடில் தான் இருக்கும், ரைட்டா. எக்ஸ் ஆக்சிஸில் இது பாசிட்டிவ், ரைட்டா, இது 0, அப்போ இது நெகட்டிவ். அப்போ ஒய் ஆக்சிஸில் இது பாசிட்டிவ் 0, இது நெகட்டிவ். இப்போ இஜெட் ஆக்சிஸில் இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். 4 சிட்டா பார்த்துக்கோங்க. இப்போது நல்லா பாருங்கள். இந்த யூனிட் வெக்டார்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்குறது ஐ கேப், ஒய் ஆக்சிஸ்க்கு ஜே கேப். ஒன்லி டைரக்ஷன் தான் இருக்கும், ஒரே ஒரு டைரக்ஷன் தான் இருக்கும். அதுதான் 1 ஐ 1 ஜேன்னு போடுவாங்க, ரைட்டா. அதேமாதிரி இஜெட் ஆக்சிஸ்க்கு கேப், ஐஜே கேப், இதான். அப்போ பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த யூனிட் வெக்டார் எப்படி அலாங் த நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் மைனஸ் ஐ கேப், ரைட்டா. அப்போ இதை பாருங்கள். அதேமாதிரி இந்த யூனிட் வெக்டார் அலாங் த நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் வந்துடுது. பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னால் ஜே கேப், நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னால் மைனஸ் ஜே கேப். அப்போ த யூனிட் வெக்டார் அலாங் த நெகட்டிவ் இஜெட் டைரக்ஷன் இஸ் கால்டு மைனஸ் கே கேப். இதே பாசிட்டிவாக இருந்தால் கே கேப். இங்கே பாருங்கள். இது பாசிட்டிவ், ரைட்டா. இது எக்ஸ் ஆக்சிஸுக்கு பாசிட்டிவ், இது ஒய் ஆக்சிஸுக்கு பாசிட்டிவ், இது இஜெட் ஆக்சிஸுக்கு பாசிட்டிவ். இதுக்கெல்லாம் என்னது இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸுக்கு இது என்ன இருக்கும், ஐ கேப்பு. இது என்ன இருக்கும், ஒய் ஆக்சிஸ்க்கு ஜே கேப்பு. இது என்ன இருக்கும், கே கேப். அப்போது இது வந்து என்னது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இது ஐ கேப்பு. அப்போ இங்கிட்டு நெகட்டிவில் வந்தால் என்ன ஆகும், மைனஸ் ஐ கேப். அப்போ ஒய் ஆக்சிஸ்க்கு இது ஜே கேப்பு, நெகட்டிவ் வந்தால் மைனஸ் ஜே கேப். அப்போ இஜெட் ஆக்சிஸ்க்கு கே கேப்பு. அப்போ மைனஸில் வந்தால் மைனஸ் கே கேப். இவ்வளோ தான். சரி, நெக்ஸ்ட் வாங்க. வெக்டார் அடிஷன் யூஸிங் காம்போனன்ட்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், திரும்பி ஞாபகப்படுத்துகிறேன். காம்போனன்ட்ஸுன்றது இப்போ ஏ வெக்டார். அப்போ ஏ எக்ஸு அப்படின்னா எக்ஸுன்ற ஆக்ஸில் எவ்வளோ தூரம், எக்ஸுன்ற ஆக்ஸ் இவ்வளோ தூரம் இருக்குது. எக்ஸுன்ற ஆக்ஸில் இந்த ஏ எக்ஸுன்றது இவ்வளோ தூரம் போயிருக்கு. அப்போ இதுதான் ஏஎக்ஸ். இது எக்ஸஸ் போயிட்டே இருக்குது, ரைட்டா.
இந்த தூரம் தான், அந்த தூரத்தை தான் குறிக்குது ஏஎக்ஸ். எக்ஸுன்ற ஆக்சிஸில் இந்த ஏ வெக்டாரோட அளவு ஏ தூரம், இதுக்கு பேர் ஏ தூரம். போதுமா? இதுக்கு பேர் ஏஎக்ஸ். எக்ஸ் ஆக்சிஸில் இவ்வளோ தூரம் இருக்கிறது. அதான் ஏன்றது அளவு. அது எந்த ஆக்சிஸில் இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ இதனோட டைரக்ஷனை குறிக்கிறது என்னது? எக்ஸ் ஐ கேப்பு. பார்த்துக்கிட்டிங்களா? இது ஏ வெக்டாரோட எக்ஸ் ஆக்சிஸில் தூரம். ரைட்டா? அதான் ஏஎக்ஸ். அதேமாதிரி ஒய்ன்னு என்னது? ஒய்ன்னா என்னதுன்னு பார்ப்போம். இப்போ ஒய்ன்னு பார்ப்போமே. ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குது? அது ஏ வெக்டார் தான். ஏ வெக்டாருக்கு ஏ ஒய்ன்னு போடுவாங்க. அப்போ ஒய் ஆக்சிஸில் தூரம், ஒய் ஆக்சிஸில் இவ்வளோ தூரம் இருக்குது. அப்போ இதுதான் ஏ ஒய். அப்போ இதனோட ஏ கேப் பி, இது என்ன ஜே கேப் டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் இருக்குது. ரைட்டா? தூரத்தை தான் சொல்லு. ஒய் ஆக்சிஸில் இந்த ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் தூரம். ரைட்டா? சரி, ஓகே. சரி, நெக்ஸ்ட்டு வெக்டார் அடிஷன் யூஸிங் காம்போனன்ட்ஸ். இதுதான் காம்போனன்ட். அடுத்து உள்ளது ஐஜேகேல என்னது? யூனிட் வெக்டார். ரைட்டா? அது யூனிட் வெக்டார். இது காம்போனண்ட்டை மட்டும் தான் சொல்கிறோம். ரைட்டா? அப்போது வெக்டார் அடிஷன், வெக்டார் நம்ம கூட்ட போகிறோம் யூஸிங் காம்போனன்ட்ஸ்களை பயன்படுத்தி வெக்டார்களை கூட்ட போகிறோம். ரைட்டா? அப்போ இந்த ப்ரீவியஸ் செக்ஷன் வி ஹேவ் லேர்ன்ட் அபவுட் த அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் டூ வெக்டார்ஸ். ரெண்டு வெக்டார்களில் கூட்டல் மற்றும் கழித்தல்களை போன இதில் நம்ம பார்த்தோம். யூஸிங் எப்படி, எதை பயன்படுத்தி? ஜியோமெட்ரிக் மெத்தடை பயன்படுத்தி பார்த்தோம். பட் ஒன்ஸ் வி நாம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கோஆர்டினேட் சிஸ்டம், அப்போ கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னா அச்சுத்தேர்வை பயன்படுத்திய பின்பு த அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ் பிகம்ஸ் மச் ஈஸியர் டு பெர்ஃபார்ம். அப்போ தான் இந்த கோஆர்டினேட் அமைப்பு, ரைட்டா, கார்ட்டீசியன் கோஆர்டினேட் இருக்குல்ல, கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டோட அமைப்பை பயன்படுத்திய பின்பு இந்த அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் வெக்டார்களை கூட்டுவது கழிப்பது என்பது நம்மளுக்கு சுலபமாகி விட்டது. பிகம்ஸ் மச் ஈஸியர் டு பெர்ஃபார்ம், செய்வது சுலபமாகி விட்டது. இது இப்போ பாருங்கள், த டூ வெக்டார்ஸ், ஏ என்ற ஒரு வெக்டார் இருக்கிறது அண்டு பி என்ற ஒரு வெக்டார் இருக்கிறது. இதில் இனி கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம், இதில் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் அமைப்பில் வெக்டார் ஏயும் இருக்கிறது, பியும் இருக்கிறது. அதை எவ்வாறாக சொல்லப்படுகிறது? இது ஏ வெக்டார் என்ன சொல்லவா? அப்போ ஏஎக்ஸில் ஏஎக்ஸ் எவ்வளோ தூரம்? எக்ஸ் தூரம் போயிருக்கிறது. ஏ தூரம் எக்ஸ் ஆக்சிஸில் போயிருக்கிறது. அது என்ன டைரக்ஷன்? ஐ டைரக்ஷன். அது எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன் அர்த்தம், எக்ஸ் டைரக்ஷன் அர்த்தம். அப்போ ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஜெட் கே கேப், இதுதான் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டோட வெக்டார் அமைப்பு. ஏ வெக்டாரோட மொத்தம் ரைட்டு 3 ஆக்சிஸ்லையும். அப்போ பி வெக்டாரில் மொத்தம் எவ்வளவு? பிஎக்ஸ் ஐ கேப், பிஒய் ஜே கேப், பிஇஜெட் கே கேப். இதாயிடுச்சா? இப்போ தென் த அடிஷன் ஆஃப் டூ வெக்டார்ஸ் இஸ் ஈக்குவலைஸ்ட் பை ஆடிங் தர் கரஸ்பாண்டிங் எக்ஸ் ஒய் இஜெட் காம்போனன்ட்ஸ். இந்த ரெண்டு வெக்டார்களை நாம் கூட்டுவது என்பது, தென் பிறகு த அடிஷன் ஆஃப் டூ வெக்டார்ஸ், இந்த ஏ என்ற வெக்டார் அண்ட் பி என்ற வெக்டாரை கூட்டுவது என்பது இஸ் த அடிஷன் ஆஃப் டூ வெக்டார்ஸ், இந்த இரண்டு வெக்டார்களை கூட்டுவது இஸ் சமமாக இருக்கிறது. இஸ் ஈக்குவலன்ட் டு, எதற்கு சமமாக இருக்கிறது? டு ஆடிங் தர் கரஸ்பாண்டிங் எக்ஸ் ஒய் காம்போனன்ட்ஸ். கரஸ்பாண்டிங்னா அதோட கரஸ்பாண்டிங் எக்ஸ் ஒய், எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்னா ஏஎக்ஸ் ஏஒய் ஏஇஜெட்னு அர்த்தம். காம்பவுண்ட்ஸ் அதான் கூறுகள்னு சொல்லிட்டோம் இல்லையா? அதே மாதிரி பிஎக்ஸ் பிஒய் பிஇஜெட், இதை கூட்டுவதன் மூலமாக நம்ம ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் கூட்டிக் கொள்ளலாம், சமமாக இருக்குதுன்னு சொல்கிறான். ரைட்டா? இதையும் கூட்டுவது எதற்கு சமமாக இருக்கிறது? இது காம்போனன்ட்ஸ் தானே, ஏ வெக்டாரோட காம்போனன்ட்ஸ். இந்த காம்போனண்ட்டையும் கூட்டுவதற்கு சமம், இந்த ரெண்டையும் கூட்டுவதற்கு சமமாக இருக்கிறதுன்றான். ரைட்டா? அதான் அந்த அடிஷன் ஆஃப் த டூ வெக்டார்ஸ், அடிஷன் ஆஃப் டூ வெக்டார்னா ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் கூட்டலானது எதற்கு சமமாக இருக்கிறது? இஸ் ஈக்குவலன்ட், சமமாக இருக்கிறது டு த ஆடிங் தேர், அதனோட கரஸ்பாண்டிங் காம்போனன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஜெட் ஆக்சிஸ். கரஸ்பாண்டிங் எக்ஸ் ஒய் இஜெட் காம்போனன்ட்ஸ் என்னது? ஏஎக்ஸ் ஏஒய் ஏஜெட் பிஎக்ஸ் பிஒய், இதனோட இதை கூட்டுவதின் சமமாக இருக்கின்றான். அப்போ இந்த பாருங்கள், ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் சீக்வல் டு, இது ரெண்டையும் கூட்டுங்க. இப்போ இது ஐ இந்த டைரக்ஷன் ரெண்டுலையும் காமனாக இருக்கா? ஏக்கும் பிக்கும், ஏஎக்ஸுக்கும் பிஎக்ஸுக்கும், அதனால் ஐயை காமனாக எடுத்துட்டான். ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் ஐ காமன். அதுக்கடுத்து ஏஒய் பிஒய் ஜே காமனாக இருக்குது டைரக்ஷன், ரைட்டாக போட்டான். அப்போ ஏஜெட் பிஜெட் கே காமனாக இருக்குது, கே டைரக்ஷன் போட்டான். ரைட்டா? அது யூனிட் வெக்டார் காமனாக இருக்குது. சிமிலர்லி த சப்ட்ராக்ஷன் ஆஃப் டூ வெக்டார்ஸ் இஸ் ஈக்குவல் டு சப்ட்ராக்டிங் த கரஸ்பாண்டன்ட் எக்ஸ் ஒய் ஜெட். இதே மாதிரி நீங்கள் சப்ட்ராக்ஷன் பார்க்கணுன்னா இதே மாதிரி சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார், இந்த பாருங்க, இது ஏ ப்ளஸ் பி வெக்டார்னு போட்டிருக்கான். ஏ வெக்டார்
மைனஸ் பி வெக்டார் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ப்ளஸ் போட்ட இடத்துல எல்லாம் மைனஸ் ஆயிரும் ரைட்டா. ப்ளஸ் போட்டவங்களா மைனஸ் ஆயிரும், அதனால தான் சொல்கிறான் ரைட்டா. சரி வாங்க பார்க்கலாம். இந்த போட்டானா சேம் தானே, ப்ளஸ் போட்ட இடத்துல உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ள எங்கெங்கே ப்ளஸ் போட்டானோ அதெல்லாம் மைனஸ் ஆகிடுச்சா. சரி அதான் சொல்லி ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். த above rules form an analytical way of adding and subtracting two vectors. இந்த மேல்கண்ட வழிமுறைகள் எப்படி பகுப்பாய்வும் அனலிட்டிக்கல் அண்டு ஜாமெட்ரிக்கல்னு சொல்லுவோம்ல, ஜாமெட்ரிக்கல் வரைபடம் மூலியமாக நாம் செய்வது, வரைபடத்தை பயன்படுத்தி கூட்டுவது கழிப்பது. இது பகுப்பாய்வு செஞ்சு தான் பண்ணுறோம், வரைபடம் யூஸ் பண்ணல இல்லை நம்ம இங்கே. அப்போது த above rules இந்த மேல்கண்ட விதிகள் ஃப்ரம் an analytical way of அனலிட்டிக்கலாக பகுப்பாய்வு வழி மூலமாக கூட்டப்படுகிறது கழிக்கப்படுகிறது. ரெண்டு வெக்டார்கள் ஆடிங் அண்ட் சப்ட்ராக்டிங் ஆஃப் டூ வெக்டார்ஸ். எப்படி ஃப்ரம் an analytical way பகுப்பாய்வு வழியாக. இதை நம்ம கிராமட்டிக் இது கிராஃப் வழியாக நம்ம பண்ணலை ரைட்டா, ஜியாமெட்ரிக்கல் வழியாக பண்ணலை, அனலிட்டிக்கல் வழியாக பண்ணுறோம் ரைட்டா. சரி நெக்ஸ்ட் அங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ டூ வெக்டார்ஸ் ரெண்டு வெக்டார் இருக்கிறது. வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி ஆர் கிவன் இந்த காம்பவுண்ட் ஃபார்ம், காம்பவுண்ட் வடிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. எப்படி தான் காம்பவுண்ட் வடிவம், வெக்டார் ஏ = 5i 7j -4kன்னு கொடுத்துருக்காங்க. இதான் காம்பவுண்ட் வடிவம்னு சொல்லுவாங்க. காம்பவுண்ட் முதல்ல சொல்லிட்டேன் இல்லையா, எவ்வளோ தூரம் போயிருக்கோ அதான் காம்பவுண்ட். ஏஎக்ஸ்ன்றது ஏ வெக்டாரோட காம்பவுண்டு, ஏஒய்ன்றது ஏ வெக்டாரோட காம்பவுண்டு, ஏஜ்ன்றது ஏ வெக்டாரோட காம்பவுண்டு ரைட்டா. அதே மாதிரி தான் பிக்கு அப்படி பிஎக்ஸ்ன்றது பி வெக்டாரோட காம்பவுண்டு, பிஒய்ன்றது பி வெக்டாரோட காம்பவுண்டு, பிஜெட்ன்றது பி வெக்டாரோட காம்பவுண்ட் ரைட்டா. இப்போ அந்த ரெண்டு வெக்டார்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏ வெக்டார் = 5i 7j -4k அண்டு பி வெக்டார் இது கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபைண்ட் கண்டுபிடிங்க ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் அண்டு பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் அண்டு ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் அண்ட் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சேம் மேலே கொடுத்த ஃபார்முலா அப்புறம் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் என்னது, யூனிட் வெக்டாரை காமனாக எடுத்துக்கோங்க. யூனிட் வெக்டர் அதை அப்படியே எழுதிக்கிட்டான், இந்த பாருங்க ஏ வெக்டார் எழுதிக்கிட்டான் ப்ளஸ் பி வெக்டார் எழுதிட்டான். அப்போ யூனிட் வெக்டார் காமன் எடுத்துக்கோங்க, ஐயை மட்டும் காமன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் ஐ என்ன இருக்குது 5 இருக்குது, ரெண்டாவது என்ன இருக்குது ஐ. நீங்கள் காமனை எடுத்துகிட்டு கூட எழுதலாம், ஐயை காமனாக போடுங்க. 5 + 6 ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு அதுக்கடுத்து ஐ வெளியில் பிறகு ப்ளஸ்ஸு 7 + 3 ப்ராக்கெட்டு வெளியில் ஜே, அதுக்கடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே -4 +2 ப்ராக்கெட்டுக்கு வெளியில் கே போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா இந்த இது வரும். உதாரணமாக இப்போ ஃபஸ்ட் இதில் 5i இருக்குது, செகண்ட் இதில் 6i இருக்குது. அப்போ என்னது 11i ரைட்டா. முதல் இதில் 7j இருக்குது, ரெண்டாவதுல எத்தனை இருக்குது 3j இருக்குது, அப்போ 10j. ஏன்னா நடுவில் வந்து பெருக்கல் தான் கூட்டல் தான் இருக்குது. அப்போ முதல் இதில் 4j இருக்குது, ரெண்டாவதுல +2k இருக்குது, அப்போ 4k 2k என்னது -2k போட்டானா. அப்போ b + a அதே சேமு தான் வரும். 6 இங்கே 5 ரெண்டுமே ப்ளஸ் தான் இருக்குது, அப்போ 11 ரைட்டா. இவன் தனித்தனியாக எடுத்து எழுதிட்டான், அங்கே எழுதலை இங்கே எழுதியிருக்கான் பாருங்கள். 6ஐயும் 5ஐயும் எடுத்து ஐயை காமனாக எடுத்துட்டான், 3ஐயும் 7ஐயும் எடுத்து ஜே காமனாக எடுத்துட்டான், 2ஐயும் -4ஐயும் எடுத்துகிட்டு கே காமனாக எடுத்துட்டான். அப்படியே போட்டுட்டான் ரைட்டா. அடுத்து ஏ - பி ஏ பாருங்கள் என்ன போட்டிருக்கான் பாருங்கள். இதே மாதிரி தனித்தனியாக எடுங்க. ஏ - பி தனித்தனியாக போடலை, அப்படியே போட்டிருக்கான் பாருங்களேன். நானே சொல்கிறேன். இப்போ முதல்ல 5i இருக்குது, ரெண்டாவது எனக்கு -6i தானே, வெளியில் மைனஸ் இருக்கு இல்லையா, அது 6i இருக்குது. அப்போ என்ன வரும் -1i. இப்போ முதல்ல 7j இருக்குது, ரெண்டாவது என்ன இருக்குது -3j இருக்குது, என்ன வரும் 4 - 4j வரும். முதல்ல -4k இருக்குது, ரெண்டாவதுல -2k இருக்குது, என்ன -6k ரைட்டா. இப்போ பி வெக்டார் பிலேருந்து ஏவை கழிங்கன்றான். அப்போ பியில் என்ன இருக்குது 6i இருக்குது, இங்கே 7 மைனஸ் போடணும். அப்போ ஏக்கு முன்னாடி மைனஸ் போடணும். போட்டால் என்ன ஆகும் -5i 6i -5i என்னது, அப்போ என்னது 6i தான் வரும் ரைட்டா. நல்லா பாருங்கள், ஒரு ஐ வரும் ரைட்டா. 6i -5னா ஒரு ஐ வரும் இங்கே. அப்போ பிஏ எடுத்துக்கோங்க. பியில் என்ன 3j இருக்குது, அப்போ ஏல என்ன இருக்குது -7j இருக்குது, அப்போ என்ன -4j. அப்போ பியில் என்ன இருக்குது 2k இருக்குது, அப்போ இதில் என்ன இருக்குது மைனஸ் அண்ட் மைனஸ் என்ன +4k, அப்போ 2k என்ன +4k 6k சரியாச்சா. இதை பாருங்கள். நோட் தட் வெக்டார் ஏ + பி அண்ட் பி + ஏ ஆர் சேம், ரெண்டுமே சேமாக இருக்குது. ஆனால் அந்த மூணாவது ஏ - பியும் பி - ஏவும் வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். ஏ - பி என்ன இருக்குது -i +4j -6k இருக்குது. ஆனால் பி - ஏ என்ன இருக்குது i -4j +6k சிம்பிள் மாதிரி இருக்கா. ஆனால் அதில் மாறல, அந்த ஏ + பிக்கும் பி + ரெண்டு சேமாக இருக்குது ரைட்டா. அதான் சொல்கிறான். அண்ட் த வெக்டார் ஏ - பி அண்ட் பி - ஏ ஆர் ஆப்போசிட் டு each other, அது எதிர்ப்பதமாக இருக்கிறது ரைட்டா. சரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கா, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார் பை ஸ்கேலர், இது பார்க்கலாம்.